இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பவர்களின் நோக்கம். அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு, பிறகு இருக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு. இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம். அதான் ஈக்குவாலிட்டி. இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டாவை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள். பட்டா போன்ற சொத்து பத்திரங்களை அல்லது இதர ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். ரொம்ப தெளிவாக பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதனுடைய இறுதி இலக்கு என்ன என்றால், அவன் விரும்புகிற காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், இடதுசாரிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும். ஏனென்றால் சிறுபான்மையினரும் பெரும்பாலான உழைக்கும் வர்க்கமும் ஏழை மக்களும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இந்த கட்சிகளையே 90% ஒடுக்கப்படுபவர் யாராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க